Hey guys, welcome back. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? காலங்காத்தாலேயே நம்ம டியூஸ்டேனாலே மேக்னெட் ஃபேக்ட்ஸ் அந்த வீடியோ தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க லாஸ்ட் வீக் டியூஸ்டே எதுக்கு மேக்னெட் ஃபேக்ட்ஸ் வரல அப்படின்னு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருந்தால் எடுத்து வர்றேன் அப்படின்னு. லாஸ்ட் வீக்கு மேக்னெட் ஃபேமிலிலையும் அனிமல் சம்மந்தமாக, ஃபேக்ட்ஸ்லையும் அனிமல் சம்மந்தமாக இருந்ததுனால நான் எடுத்து வரல. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் யூ ஷுட் நோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ என்னென்ன மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. டிசைன் மாத்திர துணி இருக்கு தெரியுமா? வரையற முடியுமா? காட்டாளிக்கு உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வருஷம் உச்சா போகாம இருக்க முடியுமான்னு சில வினோதமான கேள்விகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கல. பேண்ட்டுக்கு ஒரு சட்டை, சட்டைக்கு ஒரு பேண்ட், டாப்புக்கு ஒரு பாட்டம், பாட்டம்க்கு ஒரு டாப்னு கலருக்கு ஏத்த துணி வாங்கியே கலச்சு போயிட்டீங்களா? எந்த கலருக்கு எதை மேட்ச் பண்றதுன்னு தெரியாம அத்தனையும் பிளாக்கா போட்டு சுத்துறீங்களா? ஏதோ வெளியாள பத்தி பேசுற மாதிரி பேசுறீங்க. உங்க கவலையை உடைக்க, கண்ணீரை துடைக்க ஒரு மாதிரியான துணியும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. 2023 ப்ராஜெக்ட் பிரிம்ரோஸ்ங்கற பேர்ல இத அறிமுகப்படுத்துறாங்க. இந்த Dressல நீங்க கலரை மாத்தலாம், டிசைனை மாத்தலாம், பேட்டர்ன்ஸை மாத்தலாம், மொத்த லுக்கையே மாத்தலாம். சீக்கிரம் சொல்ல சேனலை மாத்திட்டு போயிருவாங்க. லைட் ரிஃப்ளெக்டிங் டிஃப்யூசர் மாடல்ஸை பயன்படுத்தி டிஜிட்டலா Dressல அனிமேஷன் பண்ணக்கூடிய ஒரு துணி மேஷன் இது. நகர்வுக்கு ஏத்த மாதிரி Dressல நிகழ்வுகளை மாத்த முடியுங்கிறதுனாலயே இந்த துணியை மாட்டிட்டு உங்களால ஃப்ரீயாலாம் நகர முடியாது. அப்புறம் என்ன? அதாவது இப்போதைக்கு டெவலப்மெண்ட்ல இருக்க ஒரு ப்ராடக்ட் ஃபியூச்சர்ல பரவலா பலராலையும் பயன்படுத்தப்படும், எல்லா ஜவுளி கடையிலையும் தொங்க விடப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரீயா நடமாடுனா அங்கங்க அறுக்கு முள்ளு மாதிரி இருக்கு. முக்கியமானது மழை பெஞ்சா போக முடியுமா? கரண்ட் அடிக்காது. ஏன்னா உள்ள அது வயரெல்லாம் வச்சிருப்பாங்க. அது இதுக்கு மழை துளி ஒன்று பட்டோன்னு இப்போ நமக்கு கரண்ட் அடிக்குது, என்ன அவுத்து போட்டு ஓட முடியும்? அது ஒரே பேட்டர்ன்லயே இருக்கு எல்லா சட்டையும். இது டிசைன் தானேன்னு இதை நம்பி நான் சட்டி கூட போடாம வந்துட்டேனே அப்படின்னு பல பேர் என்னைய மாதிரி யோசிக்கிறவங்க இருந்தா கட்ட பை கிடைக்குமா? அப்படிங்கிற படமொழியை நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்து யோசிக்கும் போது பால் மட்டும் ஏன் புஷ்னு பொங்கி வருது, கொதிக்கிற தண்ணி மட்டும் பாத்திரத்தை தாண்ட மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி உதிச்சிருந்ததுன்னா பதில சொல்லு. பாலை பொறுத்த வரைக்கும் அதுல 87% தண்ணி தான். மிச்சம் இருக்கிறது ஃபேட், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லொட்டுலோசுக்கு. அப்படி இருக்கிறதுனாலயே பாத்துக்கிட்டீங்கன்னா பாலை கொதிக்க விடும் போது அதுல இருக்க தண்ணீர் பாயிலாகி அதுல இருக்க நீராவி மேல் நோக்கி வரும். அதே நேரம் அதுல இருக்க மிச்ச பொருள்லாம் கொதிச்சு வர அந்த நீராவி மேல ஒரு கிரீமி லேயர் மாதிரி மூடி இருக்கும். மூடப்பட்ட அது மேல சூடான காத்து படும்போது கொம்முன்னு பெருசா எந்திரிச்சு வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணா கம்முன்னு படுத்து உள்ள போயிரும். அதே லாஜிக்ல பச்சை தண்ணியை கொதிக்க வைக்கும் போது அத பொங்கி புஷ்னு வர வைக்கிற மேட்டர்லாம் உள்ள மிஸ் ஆகுதுங்கிற ஒரே காரணத்தினால்தான் டிஸ்னியோட வாரிசுகளான மிக்கியும் மின்னியும் ஒரு கலாப காதலர்கள்ங்கிறது அந்த கார்ட்டூனை பார்த்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது அதிசயம், அத்புதம், அடிக்கடி நடக்காத விஷயம்ங்கிற மாதிரி அந்த ரெண்டு கேரக்டர்களுக்கும் வாய்ஸ் கொடுத்த ரெண்டு பேரும் ஆக்சுவலா ரியல் லைஃப்லயும் காதலர்கள் தான். ஏன் கல்யாணம் பண்ணிட்டு கரம் பிடிச்சவங்களும் கூட. ஓ மை காட். எப்போ மிக்கி மவுஸ் கார்ட்டூனோட ஒரிஜினல் வெர்ஷனான இங்கிலீஷ்ல மிக்கிக்கு குரல் கொடுத்த வைன் ஆல்வைனும் மின்னி மவுஸோட குரலான ரஷி டைலரும் அவங்களோட கார்ட்டூன் கேரக்டர்கள் மாதிரியே ரியல் லைஃப்ல கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா வாழ்ந்த ஒரு ஜோடி. 150 அடி உயரத்துக்கு ஒரு காரை கொண்டு போய் கீழே குதிச்சு விளையாடுற டிராம்பலின பெரிய சைஸ்ல வச்சு அது மேல அந்த காரை போட்டா என்ன யோசிச்சிருக்கீங்க? டைம் இல்ல. சரி, தெரிஞ்சுக்கணுங்கிற உங்களோட ஆர்வம் எங்களுக்கு தெரியுது. யார்ட்ட சார் சொல்றீங்க? அதே ஆர்வத்தோட ஒருத்தங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இதுக்காகவே வேலையை விட்டு மெனக்கிட்டு ஒரு மிகப்பெரிய டிராம்பலினை உருவாக்கி காரையும் 150 வேலையை விட்டு கிடையாது, இதுதான் அவங்க வேலையே. அவங்க சேனல்ல போய் பாத்தீங்கன்னா ஆமா, கார் மட்டும் இல்ல, பெரிய பெரிய சைஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு அது என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் அவங்க மொத்த வீடியோ. சொன்னா நம்ப மாட்டீங்க, இருக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு நம்மளும் போய் தூக்கி போட்டு விளையாடலாமாங்கிற அளவுக்கு வியூஸ். யாரும் செய்ய மாட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் நம்ம அதை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறது இல்லை. யாரோ ஒருத்தர் பண்றாங்களேன்னு எல்லாரும் அதை பாக்குறாங்களா, யூனிக் கான்டென்ட் பார்த்தா பா இந்த கார் மாதிரி 15 கார் வாங்கலாம் அவங்க புதுசா, அவ்வளவு வியூஸ் அள்ளுது. 50 அடி உயரத்துக்கு கொண்டு போய் அங்க இருந்து விட்டாரு மார்க் ரோபர்ங்கிற யூடியூபர். விளைவை பார்த்திருப்பீங்க. கார் அதுல பட்டு எகிரி மறுபடியும் ஒரு முறை அதுலயே விழுந்து குதிச்சு கீழே விழுந்துருச்சு.
இப்படின்னு உலகமாக உருட்டி உங்களை அம்போன்னு விட்டுட்டு போனவங்க முன்னாள் காதலன் காதலியை பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்குது சான் ஆண்டோனியோல இருக்கு இந்த ஜூ. இந்த ஜூல ஒவ்வொரு வருஷமும் காதலர்கள் தினம் அன்னைக்கு கலட்டி விட்டு போன முன்னாள் காதலர்களை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே அவங்க அபிஷியல் வெப்சைட்ல ஒரு ஈவெண்ட்டை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்ல போய் ஏதாவது ஒரு கரப்பாம்பூச்சியை செலக்ட் பண்ணி உங்களோட எக்ஸோட பேர் அதுக்கு வச்சுட்டீங்கன்னா உங்களை கடுப்பேத்தி கலட்டி விட்டு வெறுப்பேத்தி விட்டுட்டு போன அந்த எக்ஸோட பேர் வைக்கப்பட்ட கரப்பாம்பூச்சியை விலங்குகளுக்கு உணவா போட்டு உங்களுக்காக அவங்க பழி வாங்குவாங்க. அது உங்களுக்கு வீடியோவோ அப்படியே நம்மள அந்த பிசினஸ் பழி வாங்குறத பாரு. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. நான் நினைச்சேன் இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஹார்ட் ஷேப் ஏதாவது ஒரு பாக்ஸ்ல அந்த கரப்பாம்பூச்சியை வச்சு அவங்க அட்ரஸுக்கு அனுப்பிடுவீங்க, திறந்து பார்த்தா பயப்படுவாங்க. பார்த்தா அவங்கள பழி வாங்குறது அவங்களுக்கே தெரியாது. உன்னைய நான் பழி வாங்கியிருக்கேன் அது உனக்கே தெரியாது. திருப்தி வரும். அவங்க வச்சிருக்காங்க பாருங்க அந்த அவங்க மிருகங்கள் சாப்பிடுற அந்த சாப்பாடு, எலி, ஏதோ ஒரு இலை, அப்புறம் கரப்பாம்பூச்சி. இதுக்கு நீங்க $1 கொடுத்து அந்த கரப்பாம்பூச்சிக்கு உங்க காதலியோட பேரை வச்சுட்டீங்கன்னா இப்ப லதான்னா லதா அப்படின்னு லதாவை தின்றுவாங்க. எங்க இது என்னங்க பித்தலாட்டமா இருக்கு. அதாவது எங்க அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்கன்னு டொனேஷன் கேட்டா எவனும் கொடுக்கறது இல்ல. அவங்க அப்படி சுத்தி வர்றாங்க. உங்க எக்ஸ் காதலி பழி வாங்கணுமா, கரப்பாம்பூச்சிக்கு பேரை வச்சு அதை எங்க உயிரினங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பழி வாங்கின மாதிரி ஆயிரும். ஆமா நீ டொனேஷன் எவ்வளவு கேட்ட? $2. இது எவ்வளவு? $10. எப்படி தரமாட்டேன்னு சொன்னவங்கிட்ட எவ்வளவு மடங்கா ரிட்டர்ன் புடுங்குறாங்கன்னு அதுக்கு சார்ஜும் பண்ணிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். ஒரு அமைச்சரான அல்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்படுற மக்கள் இதுல ரெஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு நாள் தாக்கூர சாப்பிடு. ஒரு நாள் தாக்கூர. மூவிங் ஆன். கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், இப்ப ஏஐன்னு ஏகப்பட்ட டெக்னாலஜிகளை பயன்படுத்துற சினிமால எப்படி வெறும் நீலத்திரைய போர்க்களமா மாத்துறாங்கிறதையும் பச்சை திரையை பயன்படுத்தி இல்லாததெல்லாம் கொண்டு வரதை நீங்களே கவனிச்சிருக்கலாம். ஆனா இப்ப இருக்க எந்த டெக்னாலஜி இல்லாத அந்த காலகட்டத்துல பயங்கரமான காட்சி எல்லாம் வந்திருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்திலேயே. உதாரணமா இது பெயிண்டிங் தெரியுமா? அது இப்பேற்பட்ட காட்சியெல்லாம் ரெஸ்ட் எடுத்து எப்படி எடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சீங்கன்னா இப்ப நமக்கு விஎஃப்எக்ஸ் இருக்க மாதிரி அப்ப அவங்க பயன்படுத்தினது இல்லூஷன்ஸ். முன்னாடி நீங்க பார்த்த டாப்ல தொங்குற இந்த காட்சியை டாப்ல தான் எடுத்தாங்க. ஆனா ஆங்கிள் வர உயிருக்கே ஆபத்தான சார்லி சாப்ளின் பண்ண இந்த ஒரு சாகசத்தை உலகத்துக்கு உருவாக்கி காட்டினது இந்த ட்ரிக்க வச்சுதான். இதே மாதிரி கண்ணாடியை வச்சும் ஆங்கிள். அதாவது இப்ப அவரோட ஒரு லொகேஷன் காட்டணும்னா அந்த லொகேஷனை கேமராக்கு ரொம்ப கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு சின்ன பெயிண்டிங்ல அவர் அந்த பக்கம் போயிடுவாரு தள்ளி. சோ அந்த லொகேஷனை நடிக்கிறவரும் இப்படி பார்த்தா நேரா பார்த்தா இப்படி இருக்கும், சைட்ல திருப்பி பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும். அந்த காலத்து விஎஃப்எக்ஸ் அது மாத்தியும் சில படங்களை ரியலாவே ரெஸ்ட் எடுத்தோம்னா இன்னைக்கு கண்ணை விரிய வைக்கிற மண்டைய சொரிய வைக்கிற அந்த காட்சிகளை எடுத்திருக்காங்க. ஆனா இப்ப இப்படி என்ன நடக்குது? பாம்புகளை பார்த்தாலே உடம்பே நெளியும் மக்கள்ல பல இருக்கு. படைவீரனையும் தொடை நடுங்க வைக்கிற இந்த பாம்புகள் ஒருவேளை உங்க மேல இம்ப்ரெஸ் ஆகி விடாம துரத்தின்னு வந்தா வராது. ஒருவேளை வந்தா மரத்துல ஏறி உயிரை காப்பாத்திக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கைய கொடுங்க, கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. காலோ கையோ இல்லாம ஊறிட்டு போற இந்த பாம்புகளுக்கு நல்லாவே மரம் ஏற தெரியும். அது எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவை பார்த்தா தெரியும். காத்து வெளுத்து வாங்குற பகுதிகள்ல இந்த ஈஸி தானே, அது இப்படி சுத்தி சுத்தி போற மாதிரி அது ஏறிடுது. இப்படி மரத்தை ஆட்டி விட்டாலாம் முடியாது, அது கிரிப்ல வருது. என்ன கொஞ்சம் உயரமான மரமா ஏறிட்டீங்கன்னா உச்சில இவர் வந்து இல்ல அப்படியே மேல வந்து என்ன தலை சுத்துது தொப்புன்னு கீழே விழுந்துடும். மரம் கொஞ்சம் சொர சொரப்பா இருக்கிறதால அதுக்கு ஈஸியா இருக்கும், கிரிப்பு கிடைக்கும். வலுவலன் இருந்தா கொஞ்சம் கஷ்டம். எப்படி இப்ப இப்ப பாம்பு வரும்போது என்ன பண்ண, மேல இருந்து ஒண்ணுக்கு பெஞ்சா தப்பிக்கலாமா? முடியாது. ஒண்ணுக்கு பெஞ்சா அது அதுல படுமான்னு தெரியாது. அடுத்த மரத்துக்கு அந்த நேரத்துல 1க்கு 2க்கு 3க்கு எல்லாம் சேர்ந்து வரும். இல்ல இப்ப நம்ம இப்படி ஒரு மரம் உச்சியில இருக்க நல்ல உயரத்துல போயிட்டோம், பார்த்தா அது இப்படி அதான் இப்ப எப்படி தப்பிக்கிறது? அங்க இருந்து குதிச்சாதான் உண்டு. நல்ல வேலைங்க சொன்னீங்க, இல்லாட்டி நான் மரம் தான் இருந்தேன். நமக்கு அதுவும் ஏற தெரியாது, மரமும் ஏற தெரியாது. மனுஷ வாழ்க்கை காற்றாலை நீங்க பாத்துருக்கலாம். பிரம்மாண்டமான சைஸ்ல அட்ரஸ் கிடைக்காம சுத்திக்கிட்டே இருக்க இத ரசிக்க மாட்டாங்க. சரி, வெளியே பார்க்க பிரம்மாண்டமா இருக்க இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிருக்கீங்க? ஆமா,
காத்துல இருந்து கரண்ட் எடுக்கிற இந்த விண்ட் டர்பைன்களுக்குள்ள குறிப்பா அந்த தலைப்பகுதிக்குள்ள பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெரிய ஃபேன் ஒரு ஜெனரேட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கும். அது சுத்திட்டு இருக்கும் போது கரண்ட் எடுக்கும். வெளியே தூரத்துல இருந்து பார்க்கும்போது வேணா அது சின்னதா தெரியலாம். ஆனா ஏறி போய் உள்ள நின்று பார்த்தா முன்னாடி நீங்க கண்ட மாதிரி ஒரு ரூமோட சைஸ்ல இருக்கும். தேசப்பற்ற காட்டுற மாதிரி இருக்க பாட்டு தான் தேசிய கீதம். இந்தியான்னு மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுக்கும் அது இருக்கும். நம்ம நாட்டுக்கு எப்படி ஜனகன மனங்கிற அந்த ஐகானிக்கான லிரிக்ஸ் இருக்கோ அதே மாதிரிதான் பல நாடுகளுக்கும் அவங்களோட நாட்டுக்கு ஏத்த மாதிரி லிரிக்ஸ் இருக்கும். ஆனா இந்த நேஷனல் ஆந்தத்திலேயே எந்த ஒரு லிரிக்ஸும் இல்லாம ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பிஜிஎம் மட்டுமே ஓடுற தேசிய கீதங்கள்லாம் இருக்கு. அதுவும் ஸ்பெயின், போஸ்னியா, கொசோவோ, சான் மொரினோங்கிற இந்த 4 நாட்டுல மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் வெறும் மியூசிக் மட்டுமே ஓடுற நேஷனல் ஆந்தம் இருக்கு. அதுல வர அந்த மியூசிக் பீட்ஸ் அவங்களோட கல்ச்சருக்கும் ஏத்த மாதிரி இருக்கு. அர்ஜென்ட்டா வர உற்சவம் உங்களால 1 மாசத்துக்கு ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமா? சரி சரி 1 மணி நேரம் ஹோல்டு பண்ணாலே கண்ணெல்லாம் கலங்கி கொள்ளு பாட்டிலாம் கண்ணுக்கு தெரிவாங்கிறது எனக்கு முட்டிட்டு வர அதையும் 8 மாசத்துக்கு முழுசா ஹோல்டு பண்ணி வைக்கிற உயிரினம் ஒண்ணு இருக்கு. தவ மாதிரி ஹோல்டு பண்ணி வைக்கிற அந்த கலையை கத்து வச்சிருக்கிறது தவக்கலை தான். பொதுவா குளிர்காலங்கள தவளைகள் ஆழ்ந்த தூக்கமா ஹைபர்னேஷனுக்கு போயிடும். 3 மணிக்கு மும்மரமா தூங்கிட்டு இருக்கும் போது முட்டிட்டு வர மூச்சாவால முடிக்கிற மனிதர்கள் மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக அதோட உடம்புல இருக்க எல்லா நீரும் மொத்தமா உறைஞ்சு போயிடும். அதுக்குள்ள பில்ட் ஆகிற சிறுநீரும் சேர்த்து அந்த உச்சால இருக்க முக்கியமான கண்டென்ட்டான யூரியாவை அதோட உடம்பும் சேர்த்து வைக்கும். அந்த உறைஞ்சு போய் உறங்குற காலகட்டத்துல உடம்பு நின்று போகாம இருக்க முன்னாடி சொன்ன மாதிரி சேர்த்து வைக்கிற யூரியா முக்கிய காரணியா இருக்கு. இதனாலேயே அந்த ஹைபர்னேஷன் காலகட்டம் முடிகிற வரைக்கும் தவளைகளும் உச்சா போகாமே இருக்கு. உங்களோட அதானே நான் பயந்துட்டேன். எவனோ ஒருத்தர் சாதனை பண்றேன்னு 1 வருஷம் அடிச்சு வச்சிருக்காங்க போல. மனுஷனால அப்படி இருக்க முடியாதுங்க. ஏன்னா அது மனுஷன். மனுஷன் பாப்பானா ஆஹா நான் அருமையான வைத்தியமா இருக்கேன்னு தன்னைத்தானே ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். தவளைக்கு இப்படி ஒரு நோய் இருக்கா? அது அமைப்பு போல இயற்கைக்கு ஏத்த மாதிரி ஒண்ணுக்கு வராததெல்லாம் ஒரு வியாதி பாருங்களேன். எந்த கிஃப்ட் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க? ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரு, ஒரு PS5, உயிர் நண்பன் இருந்துன்னா ஒரு PC வரைக்கும் எதிர்பார்ப்பீங்களா? சரி பிறந்தநாள் பரிசா பல விதமான பொருள் எதிர்பார்க்கிற நாம இருக்க இதே உலக உருண்டையில பிறந்தநாளைக்கு ஒரு டாய்லெட் பேப்பர் கிஃப்டா வருமானம் எதிர்பார்க்கிற மக்களும் இருக்காங்க. யாரு அந்த மக்கள் தான் சவுத் கொரியாலையும் சைனாலையும் இருக்காங்க. பொதுவா சவுத் கொரியாலையோ இல்ல சைனால ஒரு சில பகுதிகளிலேயோ பர்த்டே கிஃப்டாவோ இல்ல ஏதோ ஒரு பரிசாவோ ஒரு நபருக்கு நீங்க டாய்லெட் பேப்பரை கொடுத்தா அவங்களோட ஹெல்த் மேல நீங்க அக்கறையா இருக்கீங்கிறதையும் அது ஒரு குட் லக் கொடுக்கிற விஷயமாவும் கருதுறாங்க. கழிவறை பேப்பர் உருண்டை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கறாங்க. போன் வச்சிருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு நம்பர் இருக்கு. ஆனா யாரு வச்சிருக்க நம்பர் உலகத்தோட காஸ்ட்லியான ஒண்ணுன்னு எப்பவாவது உங்களுக்கு தோணி இருக்கு? எனக்கு தோணி இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் நம்பர்ங்கிறது +974666666ங்கிற இந்த நம்பர் தான். கத்தாரை சேர்ந்த ஒரு டெலிகாம் கம்பெனி இந்த போன் நம்பரை 2006ல சேரிட்டிக்காக ஏலம் விட்டாங்க. அந்த நம்பரை $2.75 மில்லியன் ஒருத்தர் வாங்கினாரு. இன்னைக்கு நம்ம ஒரு மதிப்புல 23 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கு. அதே 2வது விலை உயர்ந்த போன் நம்பர் எதுன்னு பார்த்தா அது +8688888888ங்கிற இந்த நம்பர். சைனாவை சேர்ந்த நம்பர். சைனீஸ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ராசியான நம்பரா பாக்குறாங்க. அதன்படி இந்த நம்பரை 10 மில்லியன் சைனீஸ் யுவான் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு இந்திய மதிப்புல 13 கோடி கிட்ட. சமூகம் பெரிய இடம் போயிருக்கு. இப்ப நீங்க திரையில கண்டு எல்லாரும் என்ன பண்ணுமா ஈஸி தானே நம்பரு 88888888 ஃபோன் பண்ணி ஏசணுமா? உனக்கு வேற வேலை இல்லையா? இந்த நம்பரை போய் 13 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிய. சரி இன்னொரு கால் பண்ணிட்டு வரேன். யார் சார்? உன்னை விட கிறுக்க ஒருத்தர் இருக்கேன். 66666666. ஏடா டேய் 23 கோடிக்கு இதை வாங்கியிருக்கிய. உனக்கு வேற வேலை இல்லை. சும்மா எடுத்து விளையாண்டு வாக்கணும். விஐபி நம்பர் இல்லை. பூனைக்கான பாஸ்போர்ட். பூனைக்கெல்லாம் பாஸ்போர்ட்டா? இன்னும் ஹைலைட்டா அதுல பூனையோட கை நாட்டுல வச்சிருப்பாங்க. அது கால் நாட்டு. அதாவது இந்த பாஸ்போர்ட் பூனைகளை பறக்க வைக்கிறதுக்கு இல்ல, மிதக்க வைக்கிறதுக்கு. 1900ங்களோட மத்தியில பொருள் எடுத்துட்டு போற சரக்கு கப்பல்கள்லயும் பாதுகாப்புக்கு போற படை வீரர்களோட கப்பல்லையும் பூனைகளையும் எடுத்துட்டு போவாங்க. அப்ப அவங்க ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு போற உணவுப் பொருட்களை எலிகள் உள்ள பூந்து கடிச்சு கொதறி பிரச்சனை கொடுக்கும் போது அதை முடிச்சு விடுறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்குமான லோக்கல் ரவுடியா தான் பூனைகளை எடுத்துட்டு போவாங்க. அபிஷியலா கப்பல் எடுத்துட்டு போன பூனைகளுக்கு தான் இந்த மாதிரி கால் நாட்டு வச்ச பாஸ்போர்ட் கொடுக்கறதெல்லாம் வழக்கமா இருந்திருக்கு. What's the purpose of your visit? இந்த வீடியோ What's the purpose of your visit? எலி பிடிக்க போறானுங்க. அதானுங்க என் தொழில். ஒரு எலிக்கு 50 காசுங்க. பூனை பாசையில சொல்லணும். நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். உங்களுக்கு புரியாதுல்ல? ஐயோ ஐயோ. ஆனா எலிக்கு பாஸ்போர்ட் கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து வேலைக்கு வச்சுட்டு அவங்களே ரவுடின்னா பாஸ்போர்ட்டே இல்லாம நடுக்கடல் கப்பல்ல ஏறி அந்த திருட வர்ற எலிகளை என்ன சொல்றது? அவங்களுக்கு பாஸ்போர்ட் அந்த சினிமா டயலாக் மாதிரி அவங்களுக்கு டயலாக் இருக்கும் போல இருக்கு.
நீ வச்சிருக்கிற கண்ணில் இருக்கிற துப்பா அந்த தோட்டாக்கு கணக்கு காட்டணும், எனக்கு கணக்கெல்லாம் காட்ட தேவையில்லைங்கிற மாதிரி. உனக்கு தாண்டா பாஸ்போர்ட்டு, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏறி திருடி தின்னுட்டு போய்கிட்டே ஒரு கணக்கு வழக்கு இல்லாம வந்து நிக்குது. அதை பிடிக்கிறதுக்கு பூனைக்கு பாஸ்போர்ட், யூனிஃபார்ம், சம்பளம், ஒரு மியாவு. பார்க்க போனா எளிதாங்க கெத்து. புரியுது. இந்த வீடியோல இருந்து நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காத ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்ததில் எது உங்கள் மனதை ஈர்த்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மூளை சோதனை. இப்ப நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்க இந்த சட்டையில மொத்தமா எத்தனை ஓட்டை இருக்கு அப்படிங்கறத முடிஞ்ச கமெண்ட்ல கரெக்டா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டி விடுங்க. சேனலுக்கே புதுசா இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். அப்பா गाइस, எனக்கு இதில் அவர் கேட்ட மாதிரி உங்களுக்கு பார்த்ததில் பிடித்தது, பார்த்ததில் ஒன்றும் பிடிக்கல, பயமா இருந்தது மரமேறின பாம்பு தாங்க. எப்போ முதல்ல சொல்லுவாங்க ஆபத்து வந்தால் மிருகங்கள் எதுவும் துரத்துனா மரத்தில் ஏறிடுங்க. அப்புறம் சொன்னாங்க கரடிக்கு மரம் ஏற தெரியும், புலிக்கு மரம் ஏற தெரியும், இப்போ பாம்புக்கும் ஏற தெரியும்னா அப்புறம் எங்கே தான் போய் ஒழிக்கிறது? அதான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கொய்யா பழத்தை அணில் கடிச்ச கொய்யா பழம் தானே என்று அதை எடுத்துட்டு ஒரு நாள் சாப்பிடாதீங்க என்று பார்த்தா பாம்பு கடிக்குது அந்த கொய்யா பழத்தை. போட்டோக்கெல்லாம் வரும்போது பேசாம இங்க எல்லாம் வராது. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு இதுவே ஒரு 4 நாளைக்கு மைண்ட்ல இருக்கு, இந்த அபார்ட்மெண்ட்ல ஏறி வருமான்னு கேக்குறேன். உயரத்துல வராதுன்று பார்த்தா லிஃப்ட் ஏறி வரணுமா? என்னங்க பயமா இருக்கு. ஆனா இந்த பின்னுக்கெல்லாம் இருக்கு பாம்பு. ஒரு நாள் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பரப்பி விட்டாங்க. அதுல இருந்து எனக்கு கக்குஸ் போகவே பயமா இருந்தது. ஒருத்தர் அப்படியே உட்காந்துருக்காரு, அந்த அந்த டாய்லெட் குழி இருக்குள்ள அதுல இருந்து வருதுங்க. கடிச்சிருச்சு. அவருக்கு தெரியல. மனுஷன் நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் கக்குஸ், அங்கேயும் வாயை பொழுதுகிட்டு வருதியடா, ஏன்டா இப்படி? அதோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது வந்து பாத்துருக்கு, வலி மூடி இருக்கு, கொத்தி பாத்துருக்கு, வலி. அப்போ நான் யோசிச்சேன், என்ன சார் இது இப்படி மோசமா கண்ட இடத்தால எல்லாம் வருது, மனுஷன் நிம்மதியா ஒரு இடத்துல இருக்க முடியுதா? எல்லா இடத்தாலையும் வந்தா என்ன பண்றது? சைனாவிலேயே எங்கன்னு தெரியல இந்த எம்மா அந்த இவருக்கு பாம்பு கக்குஸ்குழியில இருந்து வருதுன்னு ஒரு ஜோக்கு ஞாபகம் வருதா? அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால நீங்க உனக்குள்ளே அதை விழுங்கிது, சொல்ல தேவையில்லை. சைனாவிலேயோ ஜப்பான்ல சைனான்னு நினைக்கிறேன் எங்கேயோ அவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த எஸ்கலேட்டர் இருக்குல்ல, அது எஸ்கலேட்டரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த எஸ்கலேட்டரோட சைடில் ஒரு குட்டி மலைப்பாம்பு படுத்துருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே எல்லாம் வருதுன்னா பார்த்துக்கங்க. அப்புறம் என்னது, நீங்க ஒரு கதை சொன்னீங்க தான், இங்கே எங்கேயோ நியூஸ் வந்துச்சு, பாம்பா முதலையா நிற்கிது. இங்கே தான் மலேசியாவில் ஏதோ ஒரு இடத்துல சொன்னீங்க. அடிக்கடி இங்க அப்படி வரும். பாம்புக்கு இங்க பஞ்சம் இல்ல தானே. மலேசியாவுல பாம்புக்கு பஞ்சம் இல்லைங்க. அது ஒரு 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 பெரிய மால், மெயின் ரோட்லயே, அந்த மாலோட மெயின் ரோட்ல ஒரு குட்டி பாம்பு இருந்து அதை வந்து யாரும் அப்புறம் அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அதை எடுத்துட்டு போய் காட்டுல விட்டாங்க. மலேசியாவுல கொஞ்சம் ஸ்னேக்ஸ் இருக்குதான், ஜாஸ்தி தான். ஆனா இங்க வந்து நம்ம பார்த்தது இல்ல. ஆமா, நம்ம இந்த வீட்டுக்கு வந்து. ஆமா ஆமா. இவன் இப்போ ஒரு கேள்வி கேட்டான்ல, அப்பார்ட்மெண்ட் ஏறி வருமான்னு, எனக்கு அதுவே மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, நீங்க இல்லன்னு சொல்லணும். இல்ல, அது வந்து கொஞ்சம் நான் மரம் ஏறதே பாத்துட்டேனே, அப்புறம் எப்படி இல்ல அடசலா இருக்கிற இடங்களுக்கு தான். அரே மரத்துல இப்படி ஏறுது, இது இப்படி ஏற கஷ்டம் தானே. தெரியுதுல, பேருக்கு கேள்வி லிஃப்ட் ஏறி வரலாம் தானே, படி ஏறி வரும். நான் சமாளிக்கிறேன். வேணாங்க பாருங்க, அதை பத்தி பேசினாலே மாதிரி ஏதோ உடம்புல ஊடுற மாதிரியே இருக்கு. எனிவேஸ், ஃபேக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.